Come on. Yeah! அனைவருக்கும் வணக்கம். படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் தான் ஆகுது. ஆனால் ஓரளவுக்கு நம்ம ஜெயிச்ச மாதிரி ஃபீலிங் வந்துருச்சு. பல நாள் போகணும், பல காசு வரணும், நம்ம ப்ரொடியூசருக்கு நிறையா காசு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கேன். பட் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படம் நல்ல கதை இல்லைங்க. ஒரு சுதா ஒரு லேடி இயக்குனரால் இந்த மாதிரி படம்லாம் பண்ண முடியாது. எதுக்கு வீணாக வேஸ்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு தமிழ் மக்கள் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் வருவாங்க. உங்களுக்கு மார்க்கெட்டே போச்சு, மறந்துடுவாங்க. ஒரு ஹீரோயின் பாக்ஸிங்கை வச்சு நீங்கள் வந்து எப்படிங்க படம் எடுக்க முடியும்? ஒரு லேடி பாக்ஸராக எப்படி நடிப்பாங்க? தமிழில் எக்ஸப்ட் பண்ணிப்பாங்களா? ஹிந்தியில் எக்ஸப்ட் பண்ணிப்பாங்களா? மாட்டாங்க. இல்லைங்க, நான் அந்த படத்தில் காசு போட மாட்டேன் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம வந்து 4 வருஷமாக கேட்டு எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்னடா நாம் மட்டும்தான் எப்படி யோசிக்கிறோமா, இல்லை உண்மையிலே அந்த கதையில் ஏதாவது திறமை இருக்கா அப்படிங்கிற ஒரு பல வாட்டி யோசிக்கும் போது கூட சுதா என் கூட இருந்தாங்க. நம்ம ஃபோனில் அடிக்கடி பேசிப்போம். நான் வந்து டிஸ்ஹார்ட்னும் போது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்க வந்து கோவப்படும் போதும், அவங்க டவுனில் இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள பாராட்டுவோம். இந்த கூட்டத்தில் வந்து திடீர்னு சசிங்கிறவர் நம்ம ப்ரொடியூசரும் சேர்ந்துக்கிட்டு 3 பேருக்கு இது இறுதி சுற்றுதாயா அப்படின்னு ஒரு முடிவோடு தான் நம்ம இந்த படத்தை எடுத்தோம். ஆனால் இது எதுவுமே நடக்கலையே. நம்ம தமிழ் மக்கள் என்னோட மரியாதையை காப்பாற்றுறதுக்கு மிக மிக நன்றியை நான் வந்து சொல்கிறேன். அது வந்து நம்ம மீடியா மக்கள் கொடுக்குற விமர்சனமாக இருக்கட்டும், இல்லை மக்கள் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எழுதுகிற காமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கண்ணில் இருக்கிற இப்போ இந்த பாராட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நாம் செய்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டிங்க. அந்த தைரியத்துக்கு மிக மிக நன்றி. 3வது விஷயம், நேற்றுக்கு நம்ம வந்து ஒரு டிவி ஷோவில் வந்து லைவ் ஆடியன்ஸஸோடு பேசிகிட்டு இருந்தோம். அப்போது வந்து அவங்க பேசுகிற குரல்லையே வந்து அவங்களுக்கு எவ்வளோ படம் பிடிச்சி போச்சு, எவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க லைஃப்பில் இருந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதை விட ஒரு மனிதர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு, ஏங்க நேற்றுக்கு வந்து ஒரு பத்திரத்தில் வந்து விமர்சனத்தில் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க சார், நம்ம படத்துக்கு 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க சார்னு அவர் சொல்லவே என் கண்ணில் அப்படியே தண்ணீர் வந்துச்சுங்க. முழு தமிழ்நாடு வந்து இது தான் படம் அப்படின்னு ஏற்றுக்கிறதுல வந்து இதோட பெரிய பெருமை நம்மளால் வாங்கிக்க முடியாது. நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் இது ஏன் படம் அப்படிங்கிற தமிழ்நாட்டு மக்கள் சொல்லும்போது அது ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் புல்லரிச்சு போச்சு. நம்ம எல்லாருக்குமே சுதாவும் அதான் சொல்ல விரும்புகிறாங்க. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச். ஐம் வெரி வெரி மூவ்ட் அண்ட் வெரி ஹம்பிள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏன்னா எனக்கு வந்து ஐ டு நாட் நோ ஹவ் டு ஐ ஜஸ்ட் வென்ட் டு மேடி and he told me only one thing. நீ ஸ்க்ரீன்ப்ளே படித்தார் and he told me, he sent me a message in the middle of the night. He said, you've cracked it, I love it, I'm on board. Early morning he calls me and I'm saying, இல்லை மேடி நம்மளுக்கு வந்து இதை வந்து ப்ரமோட் பண்ணணும், இதை மார்க்கெட் பண்ணணும், தாரே ஜமீன் பர் மாதிரி I need somebody to take it to the people, you know, it's not a regular film. ஸோ அப்போ அவன் என்ன சொன்னது வந்து, பாரு நீ எழுதிட்டல விட்டுரு, இதுக்கப்புறமா நீ பாரு, நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் டன் ஃபார் 5 years. ஏன்னா 1000 ப்ரொடியூசர் வந்தாங்க, ஒரு 100 ப்ரொடியூசர்ஸ் இப்படி வந்தாங்க, அப்படி போனாங்க, இப்படி வந்தாங்க, அப்படி போனாங்க, தமிழில் நடக்குமா, ஹிந்தியில் நடக்குமா அப்படின்னு எல்லா பிரச்சனையும் தாண்டி we are today where we are only thanks to Maddie. Basic liking that you have for somebody like Madhavan as an artist before you entered films, and now you get to be part of a film where he, you know, like that transition. So I still remember the first film I saw of Madhavan sir was Renai Tere Dil Mein, because it's on TV all the time, every weekend it's on TV. So I